தேங்காய் எடுத்து ஊற்றுங்கிறாங்க. இந்த ஊற்றப்போ எடுத்து போடுங்க. மீன் குழம்பு எப்படி வைக்கிறாங்க, என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க மீன் குழம்பு எப்படியா இருக்கும்? மீன் குழம்பு எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நீங்கள் வாடிக்கையாக வருவீங்களா? மக்களே, இந்த மீன் குழம்பு சாப்பாடு நம்ம நிறைய எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எங்கள் சுற்று வட்டாரத்தில் இது வந்து ஒரு கடற்கரை பகுதி தான். கடலை ஒட்டுன்னு இருக்கக்கூடிய ஒரு பகுதி. எங்கள் சாயல்குடி, ராமநாதபுரத்துலேருந்து எங்கள் சாயல்குடி வரைக்குமே இந்த தூத்துக்குடி மாவட்டம் தொடங்கக்கூடிய ஒரு கடற்கரை சாலை பகுதி. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான உணவகங்களில் மீன் குழம்பு ரொம்ப 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 சுவையாக கொடுக்கக்கூடிய நிறைய உணவகங்கள் இருக்கிறாங்க. அப்படி மீன் குழம்பு இந்த கடற்கரை பகுதியில் இருக்கக்கூடிய உணவகங்களில் ரொம்ப சுவையாக கிடைக்கக்கூடிய மீன் குழம்பு சாப்பாடுகளை மட்டும் நம்ம அப்பப்போ கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டு அதோட ருசியை நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். அப்படி ஆல்ரெடி நிறைய ஒரு வீடியோக்கள் ஒன்று கொடுத்துருந்தேன் ஏர்வாடியில். இப்போ இந்த மீன் குழம்பு சாப்பாடு சிக்கல் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர். இந்த ஊரில் இருக்கக்கூடிய கயல்வெளி உணவகம் மீன் குழம்புக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு உணவகம். இன்றைக்கி வந்து சாலை மீன் அப்படி ஊற்றிடுவோம் எல்லாத்தையும். ஆமாம், சாலை மீன். அதே மாதிரி இந்த பொரிச்ச மீன் காட்டுக்கடா. பொரிச்ச மீன், அப்படியே சாலை மீன் குழம்பு, தக்காளி கூட்டு, தக்காளியே ஒரு சின்ன பருப்புலாம் போட்டு கடையல் மாதிரி பண்ணி வச்சுருக்குறாங்க. அடுத்து வந்து கொண்டக்கடலை கத்திரிக்காய் போட்டு ஒரு புளிக்கூட்டு. ஆமாம், இந்த ஒரு சாப்பாடு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் உட்காந்துருக்கிற ஊர் வந்து மேலச்செல்வனூர். மேலச்செல்வனூர் பக்கத்தில் பனங்காட்டு பகுதி. அதில் சுற்றி வந்து புளிய மரமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. பார்சல் வாங்கிட்டு வந்துட்டோம். இது ஓசி சாப்பாடு கிடையாது, காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கோம். இந்த சாப்பாட்டோட விலை 120 ரூபா, பொரிச்ச மீனோட சேர்த்து. நல்லாயிருக்கு. அதாவது நல்லா காரசாரமாக இந்த மீன் குழம்பு சாப்பாட்டு பிரியர்களுக்கு ஒரு தோதான ஒரு குழம்பு. ரொம்ப காரமாக உட்காந்து சாப்பிடும் போதே மூஞ்சிஞ்செல்லாம் வேர்த்து ஓடும், அங்கிட்டு மூக்க உரியுவாங்க. அப்படி ரொம்ப நல்ல டேஸ்டான ஒரு மீன் குழம்பு, காரமான மீன் குழம்பு. நல்லாயிருக்கு. கத்திரிக்காய் புளிக்கூட்டு அதுவும் நல்லாயிருக்கு. இந்த தக்காளி தொக்கு இதுவும் நல்லாயிருக்கு. பருப்பு ஊற்றி ஒரு கடையல் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ₹120 ஒரு 3 பொரிச்ச மீன், 2-3 குழம்பு மீன், இந்த கூட்டெலாம் வச்சு அப்பளத்தோடு சேர்த்து ரசம், மோர், ₹120. இந்த சிக்கலை கடந்து போகிறவங்க மீன் குழம்பு சாப்பிட்றோம்னா நிச்சயமாக இங்கே ஒரு முறை வாங்கி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. நமக்கு எங்கே போனாலுமே வந்து குழம்புகளை விட ரசம்
டேஸ்ட் பார்க்குறது ரொம்ப நல்லா பிடிக்கும் எனக்கு. இந்த மீன் குழம்பும் ரசம் சேர்ந்து சாப்பிட்றதே அது தனி சுவையாக இருக்கும். உங்கள் ஊர் பகுதியில் இது போல் ரொம்ப சுவையாக மீன் குழம்பு கிடைக்கக்கூடிய உணவகத்தோட பெயரை இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது போலவே நிறையா சின்ன கிராமங்களில் இருக்கக்கூடிய மீன் குழம்பு கடை வீடியோவோட அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம். நன்றி மக்களே.